மாறி போகிற உலகத்திலே மாறாத வார்த்தையை நான் அறிக்கை செய்வதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். காலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு ஆதாரமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். வேத புஸ்தகத்திலே பிதாவாகிய தேவன் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நமக்கு, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நமக்கு நாம் பின்பற்றுவதற்கு நல்ல அருமையான முன் உதாரண புருஷர்களை பற்றி வேத புஸ்தகத்திலே தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். முன் உதாரண புருஷர்கள், திருஷ்டாந்தங்கள் என்று கூட நாம் சொல்லலாம். தேவனுடைய பிள்ளைகளுக்காக, நமக்காகவே தேவனாகிய கர்த்தர் வேத புஸ்தகத்திலே அவருடைய சரித்திரங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஏன் இவர்களை எல்லாம் தேவன் அனுமதித்து பல அருமையான உதாரண புருஷர்களை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் பல ரகத்திலே நல்ல நல்ல உதாரணங்களை நம்முடைய வாழ்வில் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் அதை அனுபவமாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக நல்ல நல்ல உதாரண புருஷர்களை தேவனாகிய கர்த்தர் வேத புஸ்தகத்திலே நமக்காக வைத்திருக்கிறார். ஆமேன். இந்த உதாரண புருஷர்களிலேயே ரொம்ப பிரதானமான ஒரு உதாரண புருஷன், ரொம்ப முக்கியமானவர், ரொம்ப பெரியவர், சபையாரெல்லாம் ரொம்ப நல்லா அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு உதாரண புருஷன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடு மாடுகள் போன்ற திரளான மிருக ஜீவன்களையும் வெள்ளி பொன் போன்ற பல உயர்ந்த உச்சிதமானவைகளையும் திரளான ஆஸ்திகளையும் கொண்ட பணக்காரனாகிய சீமானான ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் மிக அற்புதமான ஒரு உதாரண புருஷன் என்பதை இந்த காலையிலே நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வேதம் தெளிவாக நமக்கு காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறது. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும். சபைக்கு தீர்க்க தரிசனம் வருகிறது. உங்கள் தகப்பனாகிய பணக்கார சீமானாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற தாயாகிய சாராளையும் நோக்கி பாருங்கள். கவனிச்சு பாருங்க, நோக்கி பாருங்க, அவசியம் அவங்களை பாருங்க. அவன் ஒருவனாய் இருக்கையில், அவன் சாதாரணமானவனா இருந்தான், என்ன அறியாதவனா இருந்தான், அவன் ஒத்தையா இருந்தான். அவன் ஒருவனா இருக்கையில் நான் அவனை அழைத்து, நான் அந்த ஆபிரகாமை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆபிரகாமை பெருக பண்ணினேன். சபைக்கு ஒரு அற்புதமான தீர்க்க தரிசனம் வருகிறது. தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள், சீமானாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் நோக்கி பாருங்க அப்படின்னு சொன்னாருன்னா சும்மா சீண்டி அங்க பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை. அவன் வாழ்க்கையை பாருங்க, அவனை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க, கொஞ்சம் நிதானிங்க. அந்த ஆபிரகாம் கிட்ட கொஞ்சம் வந்து நிதானிச்சு கொஞ்சம் யோசிங்கன்னு ஆண்டவர் சபைக்கு வலியுறுத்துகிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க ஆமேன் என்று? சத்தம் பத்தல. அல்லேலூயா, ஆமேன். நல்ல சத்தமா ஆமேன். வேதம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் பெற்றுக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுங்கள். எபிரேயரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமேயானால், வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை என்ன செய்ய வேணுமா? பின்பற்றுகிறவர்கள். வாய் திறந்து சொல்லுங்க, நாம் பின்பற்ற வேணும். சத்தம் பத்திலேயே பின்பற்றுங்கள். நல்ல சத்தமா சொல்லுங்க, பின்பற்றுங்கள். யாரை பின்பற்ற போறீங்க?
அவர்கள் கட்டியிருக்கிற சேரீ ரொம்ப அற்புதமா இருக்கு. அதே சேரீல நான் நிச்சயமா ஒரு சேரீ வாங்கி கட்ட தான் போறேன். அந்த பின்பற்றுதல் இல்லை. அல்லேலூயா. பா அவர் சூப்பரா ஸ்டைலா அப்படி ஹேர் ஸ்டைல் வச்சிருக்காருப்பா. அதே மாதிரி நானும் என்ன பண்ண போறேன்? அப்படிலாம் பின்பற்ற கூட்டம் நிறைய பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் பாருங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பைபிளை திரும்பி பாருங்க. பைபிளை யாரையோ பார்க்க சொல்லுது, கவனிக்க சொல்லுது, பின்பற்ற சொல்லுது. இந்த வாக்குத்தத்தங்கள் மேன்மையான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொண்ட ஒரு மிகப்பெரிய அற்புதமான தெய்வ மனுஷன் ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் பற்றி வேத புஸ்தகத்தில் அநேக விதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவனை பாருங்க, அவனை கொஞ்சம் நோக்குங்க, கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அவன் மேல உங்க கண்ணை வைங்கன்ற மாதிரி, அவனை பின்பற்றுங்கன்ற மாதிரி வேத புஸ்தகம் வலியுறுத்துகிறது. ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வருவீர்களேயானால் இதே ஆபிரகாமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் விசுவாசத்திலே அவன் பலவீனமா இருக்கவில்லையா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்பதை நம்பி விசுவாசத்திலே வல்லவனானான். யாருங்க? வாய் திறந்து சொல்லுங்க. இப்போ நான் யாருங்க அப்படின்னு கேட்டேன்னா நீங்க ஆபிரகாம் சொல்லக்கூடாது, பணக்கார சீமானாகிய ஆபிரகாம். யாருங்க? யாருங்க? சீமானாகிய ஆபிரகாம். நானா எழுதி வச்சிருக்கிறேன், கடைசியில் அங்கதான் கொண்டு வர போறேன். ஏன்னா உங்களையும் ஆபிரகாமையும் ஆண்டவர் இணைச்சு வச்சிருக்கிறது நான் உங்களுக்கு காண்பிக்க போறேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல இந்த வாக்குத்தத்தத்தை அவன் பெற்றுக்கொண்டானே, அது அவனுக்காக மட்டும் சொல்லப்பட்டிருக்கல, அது அவனுக்காக மாத்திரமல்ல, வாசிக்கிறீங்களே கேட்கிறீங்களே சபையாரே, நமக்காகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கும் அதே வழி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நமக்கும் ஒரே வழி, அதே வழி, பணக்கார சீமானாகிய ஆபிரகாமுடைய வழி. அல்லேலூயா. இத்தனை அற்புதமான வழிகளை ஆண்டவர் வச்சு கொஞ்சம் நோக்கி பாருப்பா, கொஞ்சம் கவனிச்சு பாருப்பா, அந்த ஆபிரகாமை பாருப்பா அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இந்த காலை வேளையிலே ஒரு தீண்டுதலை நமக்குள்ளாக அது ஏற்படுத்தக்கூடியதாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இப்ப ஆண்டவர் சொல்றாரு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, ஆபிரகாமே இந்த பூமியில் இருக்கக்கூடிய சகல வம்சங்களும், இந்த பூமியில நீ மட்டும் இல்ல, உன் சந்ததி மட்டும் இல்ல, யூதர்கள் மட்டும் இல்ல, இஸ்ரவேலர்கள் மட்டுமல்ல, ஏராளமான வம்சங்கள் இருக்கிறது, எண்ணிக்கை கடங்காத தேசங்கள் இருக்கிறது. இத்தனை வம்சங்களும் நீ இல்லாம ஆசீர்வதிக்கப்பட போவதே கிடையாது. சகல வம்சங்களும் ஆபிரகாமே உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னாலே அது ஆபிரகாம் மேல் தேவன் வைத்ததான ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமை. வாயில திறந்து சொல்லுங்க, நான் சொல்றது அப்படியே. ஆசீர்வாதம் என்றால் அது ஒரு வல்லமை. ஆசீர்வாதம் என்றால் அது ஒரு அபிஷேகம். ஆசீர்வாதம் என்றால் அது ஒரு ஆற்றல். ஆசீர்வாதம் என்றால் அது ஒரு சக்தி. வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் எத்தனையோ வம்சம் இருக்கு, அத்தனை வம்சத்துக்கும் உன் மூலமா தான் ஆசீர்வாதம், நீ இல்லாம அவர்களுக்கு ஆசீர்வாதமே கிடையாதுன்னு சொல்லி ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் ஒரு காட்சி பொருளா, ஒரு சாம்பிளா ஆண்டவர் ஆபிரகாமை கொண்டு வந்து உயர்த்தி வைக்கிறார். ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய காட்சி பொருள், ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சாம்பிள். ஆசீர்வாதம்னா என்ன, ஆசீர்வாதம்னா அது எப்படிப்பட்டது, ஆசீர்வாதம்னா அது எப்படி இருக்கும்ன்றதை நாம் கண்டுகொள்ள, நாம் புரிந்து கொள்ள ஆபிரகாமை அழைச்சி ஆபிரகாம் ஆசீர்வாதம் பண்ணி பெருக பண்ணி இருக்கிறார். ஒன்றுமே இல்லாதவனை உயர்த்தி வைப்பது ஆசீர்வாதம். வாழ்க்கையிலே ஏதோ ஒரு ஊர் சுற்றி திரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவனை ஊருக்கே அதிபதியாய் மாற்றுவது ஆசீர்வாதம். அற்புதங்கள் இல்லாத ஒருவன் வாழ்விலே ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் தந்து, அற்புதமே அவனுக்கு வேண்டியதல்ல, அவன் ஆசீர்வாதத்திலே வாழலாம் என்று சொல்லப்படக்கூடிய உச்சித நிலையில கொண்டு வந்து நிறுத்துவது கர்த்தருடைய பெரிய ஆசீர்வாதம். ஒரு தகப்பன் சீமானா இருந்தால் அடுத்தது யார் சீமானா மாறுவாங்க? பிள்ளைதான் மாறணும். ஒரு அப்பா சீமான் சொன்ன யார் அடுத்த சீமானா ஆக முடியும்? பிள்ளைதாக முடியும். ஆபிரகாம் சீமானா இருந்தால் ஈசாக்கும் இஸ்மவேலும் ஆவதிலே ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை, ஒரு பெரிய ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அப்பா பணக்காரன் ஆச்சு, பிள்ளைதான் பணக்காரன் ஆகணும். அப்ப நான் எப்படி சீமானாய் மாற முடியும்?
நான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? நான் சாதாரணமான ஒரு ஆளாயிற்றே, எனக்கும் ஆபிரகாமுக்கும் சம்பந்தமே இல்லையே என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மையும் ஆபிரகாமோடு இணைப்பதற்காக கல்வாரி சிலுவைக்கு இயேசு கிறிஸ்து சென்றார். அவர் சென்றதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, எழுத்தின்படி நான் ஆபிரகாமுக்கு பிள்ளையே கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்ததுனால, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதுனால இப்ப நான் ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்ல. நல்ல கவனிங்க, தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மேல், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து நான் அவரை ஏற்றுக்கொண்டதுனால எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அத்தனை பேரும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஏசப்பா பிள்ளை, நான் விசுவாசிக்கிற பிள்ளை. ஆபிரகாமுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் விசுவாசிக்கிற பிள்ளையா தான் இருந்தேன். கலாத்தியர் 3:28. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. நீங்கள் எல்லாரும் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனாலே நாம் அத்தனை பேரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் அத்தனை பேரும் ஒன்றாக மாறிவிட்டோம். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள ஒன்னாயிட்டோம். முன்னாடி நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஏழை, நான் கோழை, நான் பயந்தாங்கோழி, நான் அது இது என்ற ஒரு எண்ணங்கள் சிந்தைகள் அதிகமாக இருந்திருக்கலாம். என்னைக்கு நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேனோ வித்தியாசமே இல்லை. நான் புறஜாதி, நான் யூத, நான் படித்தவன், நான் பாமரன், வித்தியாசமே இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் அத்தனை பேரும் ஒன்றாக மாறிவிட்டோம். இப்போ கவனிங்க, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நான் தேவனுடைய பிள்ளையாக தான் மாறினேன். எனக்கும் ஆசீர்வாதத்துக்கும் சம்பந்தமே இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா தேவன் என்ன செஞ்சிட்டார் பாத்தீங்கன்னு சொன்னா, அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களான, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். வாய் திறந்து சொல்லுங்கள், நாங்கள் கிறிஸ்தவர்கள். எத்தனை பேர் சொல்ல போறீங்க நான் கிறிஸ்தவன்? ரொம்ப வீக்கா இருக்கே, வாய் திறந்து சொல்லுங்க, நான் கிறிஸ்தவன். நாங்கள் கிறிஸ்தவர்கள். நாங்க ஒன்னும் யூதர்கள் கிடையாது, நாங்க ஒன்னும் இஸ்ரவேலர்கள் கிடையாது, நாங்க ஒன்னும் பணக்கார சீமானாகி ஆபிரகாமுக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. நாங்க கிறிஸ்தவர்கள், அவ்வளவுதான். நாங்க ரட்சிக்கப்பட்டு நாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், நாங்க கிறிஸ்தவர்கள், அவ்வளவுதான். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள். நீங்கள் கிறிஸ்தவர்கள் ஆகினீங்கன்னா நீங்க வெறும் கிறிஸ்தவங்க மட்டும் இல்லையா, ஆபிரகாமின் சந்ததியாராயும். ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? கிறிஸ்தவங்களா, இயேசு ஏத்துக்கிட்டீங்களா, கிறிஸ்தவ பிள்ளைங்களா ஆயிட்டீங்களா, அப்படியே நம்ம இழுத்து கொண்டு வந்து பணக்கார சீமானாகிய ஆபிரகாமோடு நம்மளை இணைத்து விட்டார். நீங்கள் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கிறிஸ்தவங்க மட்டுமல்ல, நீங்க இயேசு ஏற்றுக்கொண்டவங்க மட்டுமல்ல, நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க மட்டுமல்ல, நீங்கள் பணக்கார சீமானாகிய ஆபிரகாமின் சந்ததியாயும், நீங்கள் வாக்கு தத்தத்தின்படியே பிள்ளைகளாயும் சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். புரிஞ்சவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆசீர்வாதத்தை நான் விரும்பவும் இல்லை, ஆசீர்வாதத்தை நான் கேட்கவும் இல்லை, ஆசீர்வாதத்தை நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா நான் நினைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நினைச்சாரு. நான் விரும்புறதுக்கு முன்னாடி நான் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொல்லி என் தேவன் விரும்பினாரு. நான் நினைச்சு பார்க்கிறதுக்கு முன்னாடி நான் ஆசீர்வாதமாய், அதாவது பணக்கார சீமானாகிய ஆபிரகாமை போலவே நானும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி என் அழைத்த தேவன் அவர் விரும்பினார். என்னை அழைத்த தேவன் அப்படி விரும்பினதுனால அதே கலாத்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அந்தபடியே விசுவாச மார்க்கத்தார். நன்றை கவனிங்கள், அந்தபடி விசுவாச மார்க்கத்தார். விசுவாச மார்க்கத்தார் யாருங்க? யாருங்க விசுவாச மார்க்கத்தார்? அதனால நீங்க புரிஞ்சுக்கணும், ஏன் நான் விசுவாச மார்க்கத்தார்? நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன்? விசுவாசத்தினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தே நான் என்னவானே? ரட்சிக்கப்பட்டேன். ஆகவே நான் யாரா இருக்கிறேன்? விசுவாச மார்க்கத்தார். அத்தனை பேரும் வலது கரத்தை உயர்த்தி வாய் திறந்து சொல்லுங்கள், நாங்கள் விசுவாச மார்க்கத்தார். புரிஞ்சவங்க நல்ல சத்தம் உயர்த்தி நாங்கள் விசுவாச மார்க்கத்தார். இன்னும் சத்தத்தை உயர்த்தி வாயை திறந்து சொல்லுங்கள், நாங்கள் விசுவாசிக்கிற கூட்டம். எனக்கு விசுவாசிக்க மட்டும்தான் தெரிஞ்சது. இயேசு தேவனுடைய பிள்ளைன்னு விசுவாசிக்க தெரிஞ்சது. ஞானஸ்தானம் எடுக்க எனக்கு வழி தெரிஞ்சது, சபைக்கு வர எனக்கு வழி தெரிஞ்சது. இதுதான் எனக்கு தெரிஞ்சது, வேற எதுவுமே எனக்கு தெரியாது. வேதம் சொல்லுகிறது, நீங்க விசுவாச மார்க்கத்தார் ஆயிட்டீங்கல்ல, ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டீங்கல்ல. விசுவாச மார்க்கத்தார் அத்தனை பேரும்
ஏற்கனவே ஒருத்தன் விசுவாசம் உள்ளவனா இருக்கிறான். அவன் பேர் தான் பணக்கார சீமானாகிய விசுவாசம் உள்ள ஆபிரகாம். இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நீ விசுவாசிச்சல்ல, நீ ஏற்றுக்கொண்டல்ல, நீ நம்பிட்டல்ல, நீ விசுவாச மார்க்கத்தார்ல, இப்ப நான் உன்னை பிளஸ் பண்ணும்போது நான் உன்னை வேறு விதமா பிளஸ் பண்ணல, நான் உன்னை பிளஸ் பண்ணும்போது தனியா பிளஸ் பண்ணல, உன்னையும் ஆபிரகாமையும் சேர்த்து இணைச்சு நிக்க வச்சு உன்னை அத்தனை பேரையும் விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நான் வேற ஆபிரகாம் வேற இல்ல. ஆண்டவர் என்னையும் ஆபிரகாமையும் ஒன்னா இணைச்சி ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களா இருக்கோ, இதே அதிகாரம் ஃபுல்லா நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் புறஜாதியாகி எனக்கு வரும்படிக்கு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எத்தனை பேர் சொல்றீங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க விரும்பாம இருக்கலாம், ஆனா நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புறாரு. பக்கத்துல மறுபடியும் கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க விரும்பாம இருக்கலாம், ஆனா நீங்க ஏற்றுக்கொண்டீங்களே அந்த இயேசுநாதர், நீங்க அத்தனை பேரும் பணக்காரனாகி சீமானவன் அந்த ஆபிரகாம போல நீங்களும் சீமானா இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. ஆண்டவர் நம்மளை ரட்சித்து நம்மளை என்ன பண்ணிருக்கலாம், எலியாவின் ஆசீர்வாதத்தை நம்ம கொடுத்துருக்கலாம். எந்த ஆசீர்வாதம்? எலியாவின் ஆசீர்வாதம் என்ன? எல்லாரையும் சுட்டு பொசுக்கிற ஆசீர்வாதம், குடும்பமே இல்லாத ஒரு ஆசீர்வாதம், ஊர்வாரா சுத்தி திரியிற ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்காம மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடு பெருக்கம், செல்வம், செழிப்பு, ஆஸ்தி, ஐஸ்வர்யம், கனம், மகிமை, உயர்வு என்று சொல்லி அத்தனையும் இந்த உலகத்தில் சம்பூர்ணமை பெற்று அனுபவிக்கக்கூடிய உயர்ரகமான ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தோடு கூட நம் அத்தனை பேரையும் இணைத்தது அவருடைய செயல். இது ஒரு சபையின் செயல் அல்ல. இன்னைக்கு கத்தி பேசிக்கிட்டு இருக்க என்னுடைய முயற்சியும் அல்ல. இது அவர் செஞ்சிருக்கிறார் என்றதை நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கம் போட்டு நான் காண்பித்து கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். அல்லேலூயா. பெரிய தேவன் என்ன பண்றாருன்னா, நம்ம அத்தனை பேரையும் பெரிய ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களோட சாதாரணமா இருக்கக்கூடிய நம்மை சேர்த்து விட்டார், இணைத்து விட்டார், ஐக்கியப்படுத்தி விட்டார் என்பதை சபையார் ஒரு நாளும் ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது. அப்போ மீட்கப்பட்ட சபைக்கு ஒரு சத்தியம் நன்றாக புரிந்திருக்க வேணும். நான் விசுவாசி மாத்திரமல்ல, நான் தேவனுடைய பிள்ளை மாத்திரமல்ல, நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை மாத்திரமல்ல, வலக்கரம் உயர்த்தி வாய்களை திறந்து சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆகவேதான் என்னாகமத்தின் புஸ்தகம் 24:1 ஆண்டவர் சொல்றாரு, ரொம்ப அருமையா சொல்றாரு, இஸ்ரவேலை, அதாவது ஆபிரகாமின் சந்ததியை, அதாவது ஆபிரகாமுடைய பிள்ளைகள், அந்த ஜெனரேஷன். இப்ப எத்தனை பேர் சொல்ல முடியும், நானும் அந்த சந்ததியில சேர்க்கப்பட்டிருக்கிறேன்? வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமா? ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமா? அல்லேலூயா. உங்க மனைவி சொல்றாங்க, நீங்க ஆபீஸ் போகும்போது, எங்க இன்னைக்கு ஆபீஸ் போயிட்டு வரும்போது ஜிலேபி வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஜிலேபி வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஜிலேபி வாங்க போறீங்க, ஜிலேபி இல்ல, அல்வா தான் இருக்கு, வாங்கிட்டு வரீங்க. ஏன் நீங்க ட்ரை பண்ண மாட்டீங்க? ஜிலேபி வாங்கிடுவாங்கன்னு சொன்னாங்க, ஜிலேபி இல்ல, அல்வா வாங்கிட்டு போறேன், அவ்வளவுதான். ஆனா உங்க மனைவி போகும்போது சொல்றாங்க, எங்க ஜிலேபியே வாங்கிட்டு வாங்க. என்ன சொல்றாங்க? ஜிலேபியே வாங்கிட்டு வாங்கன்னு என்ன அர்த்தம்? அதை ரீங்காரமா ஒழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜிலேபியை தவிர வேற எதுவுமே வாங்க கூடாதுப்பா, வேற ஏதாவது வாங்கிட்டு போயிட்டா கலவரம் ஆயிடும் வீட்டுலன்னு சொல்லிட்டு ஒரு கடை இல்ல 10 கடை அலைஞ்சு தெரிஞ்சு தெரிவிங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப வேதம் சொல்லுகிறது, ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்றல்ல, உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்னா அதுதான் ஆண்டவருக்கு விருப்பம். உங்களை குறித்த நோக்கம் என்ன? சில பேர் கேட்பாங்க, என்னை குறித்த நோக்கம் என்ன, நான் கர்த்தருக்காக எதை செய்வது, என்ன பண்றது? முதல்ல இதை புரிஞ்சுக்கங்க சார், முதல்ல இதை தெரிஞ்சுக்குங்க. எதை தெரிஞ்சுக்குங்க? நீங்க ஆசீர்வாதமா இருப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்பதை முதலாய் புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஊழியம் செய்ய வல்லமையை கொடுக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் சம்பாதிக்க ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் கர்த்தருக்காக கொடுக்க வைக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் உங்கள் வாழ்க்கையில உங்களை உயர்த்தி வைக்கும். ஆகவேதான் ஆண்டவர் முதலாவதாகப்பா இதை முதல்ல வாங்கிக்கோ வாழ்க்கையில.
இதை நீ முதல்ல பெற்றிருக்கிற என்ற ஒரு தெளிவு, ஒரு அறிவு உனக்குள்ள எப்பொழுதுமே இருக்கட்டும். அல்லேலூயா. சில பேர் கேட்பாங்க, நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்வது? உங்களால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்றதுக்காகத்தான் அவரே எல்லாமே செஞ்சு முடிச்சு உங்க அத்தனை பேரையும், நம்ம அத்தனை பேரையும் அவர் ஆசீர்வாதம் பண்ணி வைத்து விட்டார். ஆகவேதான் அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் ஆபிரகாமை நான் ஆசீர்வதிச்சிருக்கேன்ல, அவனை நீ நல்லா பார்த்துக்கோ. நான் பிளஸ் பண்ண பிளஸிங் அவனை எப்படி மாத்தி இருக்கு? வேதம் சொல்லுகிறது, அவனை ஒரு ஆடு மாடுகள் திரளான மிருக ஜீவன்களையும், நான் அவனை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் அவன் வாழ்விலே வெள்ளியும் பொன்னும் போன்ற பல உச்சிதமான உடைமைகளையும், மிகப்பெரிய ஆஸ்திகளையும், மிகப்பெரிய கனத்தையும் ஐஸ்வர்யத்தையும், பெரிய பணக்கார சீமான் என்ற ஒரு உயர்வையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறதே, அது அவனுடைய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, அவன் கூட நீயும் சேர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். அவன் கூட சேர்ந்து நீயும் இணைக்கப்பட்டதுனால எத்தனை பேர் சொல்ல போறீங்க, எனக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு, நானும் அந்த ஆசீர்வாதத்திலே வாழும்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நானும் ஆசீர்வாதமான ஒரு தேவ பிள்ளையா இந்த உலகத்திலே வாழும்படி நான் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். அடிப்படையில் நமக்கு எல்லாமே தெரியும். எத்தனை பேர் சொல்றீங்க திருடக்கூடாது? யாருக்கு தெரியும்? தெரியுமா தெரியாதா? தெரியாததை ஒன்னதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிகளுக்கு எல்லாம் தெரியுது, ஒன்னே ஒண்ணு தெரியல. என்ன தெரியல? நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியல. ஆகவேதான் இன்னைக்கும் ஜெபத்துல எல்லாம் ஆண்டவரே நான் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. நான் ஆசீர்வதியும் ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரேன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற விசுவாசம் பெற்றவனாய் நான் வாழ வேண்டும் என்று நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் சொல்லுகின்றேன். நன்றாய் கவனியுங்கள். ஆசீர்வாத சத்திய போதனைகள் என்பது நீங்க நினைச்சிடக்கூடாது அது ஒரு பாவமோ, அது ஒரு தப்பான போதனையோ, அது என்ன ஒரு பெரிய விசுவாசத்தை கொடுத்துருமா? அது என்ன விசுவாச போதனையா? அது என்ன ஒரு நல்ல ஒரு பரிசுத்தத்தை கொடுத்துருமா? ஆசீர்வாதம் என்ன ஒரு மேன்மையை கொடுத்துருமா? நீங்க கேட்கலாம். நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவர் என்றைக்கும் தம்முடைய பிள்ளைகளுக்கு தப்பான ஒரு உதாரணத்தை முன்பதாக வைக்க மாட்டார். ஆமென் சொல்றவங்க. தேவன் என்றைக்குமே ஒழுங்கினமான ஒரு முன் உதாரணத்தை என்றைக்கும் அவர் என்ன பண்ண மாட்டாரு? வைக்கவே மாட்டார். நீங்க என்னைக்காச்சும் உங்க பிள்ளைங்களுக்கு ஒழுங்கினமான ஒரு முன் உதாரணத்தை முன்னாடி வைப்பீங்களா? ஒசாமா பின் லாடனை பத்தி உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து, பார்ப்பா நீயும் நாளைக்கு என்னவாகணும், டெரரிஸ்டா மாறணும்னு சொல்லி கொடுப்பீங்களா? நீங்க உங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு, இந்த பார்ப்பா கோலியாத்தை பத்தி தெரிஞ்சுக்கோ, நாளைக்கு நீ எப்படி இருக்கணும், கோலியாத்த மாதிரி தான் எல்லாரையும் சுட்டு பொசுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்களா? உங்க பிள்ளைங்களுக்கு தப்பான உதாரணமா யூதாஸ் காரியத்தை காண்பித்து கொடுத்து, நீயும் எல்லாரையும் போட்டு கொடுக்கறாளா வளரணும், காட்டி கொடுக்கறாளா வளரணும் சொல்லி கொடுப்பீங்களா? ஒரு மாதிரி பாக்குறீங்களே. ஆமென் அல்லேலூயா. நாம் ஒரு நாளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தப்பான உதாரணத்தை முன்பதாக வைக்க மாட்டோம். பொல்லாதவர்களாகிய நாமே தப்பான உதாரணத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு முன்னாடி வைக்காமல் இருக்கும் பொழுது, பரத்தில் இருக்கக்கூடிய நல்ல பிதா நமக்கு ஒரு நாளும் ஒருபோதும் தப்பான உதாரணத்தை முன்பதாக வைக்கவே மாட்டார். அவர் நமக்கு நல்ல உதாரணமா இருக்கக்கூடிய பணக்கார சீமானாகிய ஆபிரகாமை முன்பதாக வைக்கிறார். அப்போ நல்ல கவனிங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஐஸ்வர்யம், ஆஸ்தி, பணக்காரன், சீமான் அது என்ன கெடுத்துரும் மனுஷனுடைய வாழ்க்கையை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா வேத புஸ்தகத்துல போட்டிருக்கு, அப்படிப்பட்ட பணக்கார சீமான் தான் பிதாவாகிய தேவனுக்கு சிநேகிதனா இருந்தான் அப்படின்னு வேதம் போதிக்கிறது. வேதவசம் திட்டமாக எடுத்து நமக்கு காண்பித்து கொடுக்கின்றது. அல்லேலூயா. அப்போ சபையார், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் இன்றைக்கு ஒரு சத்தியத்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேணும். வாய் திறந்து சொல்லுங்கள், நான் ஆபிரகாமுடனே கூட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அது தெரியணும்ன்றதுக்காக தான் இந்த பிரசங்கம். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவ்வளவு லைட் எரியுது, இங்க இவ்வளவு வெளிச்சமா இருக்கு இந்த ரூமு. கொஞ்சம் கண்ணை மூடி பாருங்களேன், எப்படி இருக்கும்? இவ்வளவு லைட் எரிஞ்சுக்கிட்டு நான் கண்ணை மூடிக்கிட்டு, தம்பி லைட்டை போடுப்பா, தம்பி யாருங்க லைட்டை போடுப்பா, ஒரே இருட்டா இல்ல தெரியல உனக்கு, ஒரே இருட்டா இருக்க பாரு, லைட்டை போடுப்பா. அவன் சொல்வான், இவருக்குன்னா லூஸ் ஆயிரு, இவ்வளவு லைட் எரியுது, வெளியே சன்லைட் எரியுது, கண்ணை மூடிக்கிட்டு என்ன பண்றாரு, லைட்டை போடு லைட்டை போடுன்றாரு. இப்போ லைட்டை போட வேண்டிய அவசியம் இல்லை, கண்ணை திறந்து பார்க்கணும், அதுதான் வேலை.
ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆசீர்வாதம் ஆல்ரெடி வந்துருச்சு. ஆசீர்வாதம் என் மேல இருக்கு. எனக்கு தெரியல, எனக்கு புரியல, எனக்கு அறியல, சத்தியம் விளங்கல. இந்த வெளிச்சம் தெரியாததுனால தான் கண்ணை மூடிக்கிட்டு வெளிச்சம் இல்லைன்னு அதையே நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். உண்மை என்னவென்றால் ஏற்கனவே விளக்கு போட்டாகி விட்டது, வெளிச்சம் வந்தாகி விட்டது. அல்லேலூயா. பாருங்க, ஒரு வீடியோ பிரதர் போடுவாரு. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு மேடம் வருவாங்க, டிக் டிக் அப்படி வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு டோரை வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படி திறக்கிறாங்க, இடிக்கிறாங்க, திறக்கிறாங்க, என்னென்ன முயற்சியா பண்றாங்க, திறக்கிறாங்க. இந்த திறக்கிறாங்களே, கொஞ்சமாச்சும் யோசிச்சு கொஞ்சம் பக்கத்துல டோர் ஒன்று இருக்கு, அந்த யோசனையே அவங்களுக்கு இல்ல. இப்ப இதுதான் ஜனங்க இன்னைக்கு ஆசீர்வதி ஆண்டவர் கத்திக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒருத்தர் ஈஸியா தள்ளிட்டு அப்படியே சர்ன்னு உள்ள போயிடுறாரு. நம்மளும் இப்படிதான் கெஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஆண்டவர்கிட்ட. நம்மளும் கெஞ்சிக்கிட்டு இருக்கோம், ஆண்டவரே தட்டுறேன், ஆண்டவரே உங்க காலை பிடிச்சி ஆட்டுறேன், எப்படி ஆகிலும் என்னை நான் உங்க விட மாட்டேன், கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஏன் தெரியுமா? பக்கத்திலேயே ஒரு டோர் திறந்து இருக்கு, நமக்கு தெரியல. பக்கத்திலேயே நமக்கு ஒரு திறந்த வாசல் இருக்குன்னு தெரியல. பக்கத்திலேயே ஒரு ஆசீர்வாதத்தின் வழிகள் நமக்காக திறக்கப்பட்டிருக்குன்னு நமக்கு ஒண்ணுமே புரியல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புரியாததுதான் இவ்வளவு நாள் விஷயமே, புரியாததுதான் பிரச்சனையே. நன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்பவுமே ஒரு சத்தியம் புரிஞ்சிருக்கணும். எந்த வேலையிலும், எந்த விடத்திலும், எந்த நிலையிலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வாதமானவன். ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற சிந்தை வளர வேண்டுமேயானால் வாயை திறந்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை அதிகமாக தேவனுடைய பிள்ளைகள் பேச வேணும். ஆமென் சொல்றவங்க ஒவ்வொரு நாளும் வாயை திறந்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் போகையிலும் ஆசீர்வாதமாய் இருப்பேன், நான் வருகையிலும் ஆசீர்வாதமாய் இருப்பேன், நான் பட்டணத்திலே ஆசீர்வாதமாய் இருப்பேன், வீட்டிலேயே நான் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் வெளியிலும் ஆசீர்வாதமா இருப்பேன், என் வேலையிலும் ஆசீர்வாதமா இருப்பேன், என் ஸ்கூல்லையும் நான் ஆசீர்வாதமா இருப்பேன், என் காலேஜ்லயும் நான் ஆசீர்வாதமா இருப்பேன். என் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அப்பம் தண்ணீர் அது ஆசீர்வாதமா இருக்கும். உபாகமம் 28 சொல்லப்பட்டிருக்கு, மாப்பிசைகிற தொட்டி அது ஆசீர்வாதமா இருக்கும். வாயை திறந்து சொல்லுங்க, கூடைகள் அது ஆசீர்வாதமா இருக்கும், களஞ்சியங்கள் அது ஆசீர்வாதமா இருக்கும், களத்தின் எண்ணெய்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை இன்னைக்கு மாப்பிசைகிற தொட்டி கூட இல்லாம இருக்கலாம், ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாயை திறந்து சொல்லுங்க, என் ஃப்ரிட்ஜ் அது ஆசீர்வாதமா இருக்கும். பீரோ இருக்கே, வாயை திறந்து சொல்லுங்க, பீரோ அது ஆசீர்வாதமா இருக்கும். மணி பர்ஸ் இருக்கே, வாயை திறந்து சொல்லுங்க, மணி பர்ஸ் ஆசீர்வாதமா இருக்கும். நான் ஒவ்வொரு நாளும் கடன் வாங்குறவனா இருக்க போகிறது இல்ல, நான் கடன் கொடுக்கிறவனாக இருக்க போகிறேன். நான் கடன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் எனக்கு உண்டு. நான் கடன் வாங்காதிருப்பேன், நான் கடன் கொடுப்பேன். எனக்கு விரோதமாய் ஒரு வழியை வரக்கூடிய சத்துருக்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். என் கையின் பிரயாசங்கள் எல்லாம் அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வாய் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விசுவாச வார்த்தையை தேவன் அங்கீகரிக்க கூடவராய் காணப்படுகிறார். நான் மேன்மையாக இருப்பேன், நான் உயர்வாய் இருப்பேன், நான் கீழாய் இருப்பது இல்லை, நான் தலையாக இருப்பேன், நான் வாளாய் இருக்க போவதில்லை, நான் மேலாய் இருப்பேன். ஏன்னா ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆபிரகாமின் இஸ்ரவேல் மக்களின் ஆசீர்வாதங்களை என்னோடு கூட சேர்த்து இணைத்து விட்டார். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு ஆமென் என்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வருஷத்துல நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இந்த நாள்ல இருந்து வாயை திறந்து பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதங்களை பேசுங்கள். ஏதோ பிரசங்கத்தை இப்ப கேட்டு போறது மாத்திரமல்ல. சில பேர் நினைச்சிடறாங்க, அந்த ஐயாவும் பேசினாரு, நானும் கேட்டேன், ஒன்னும் பேரல, இது ஒன்னும் பேரால. ஏன் தெரியுமா? நீங்க விசுவாசிக்கலையே. உங்களுக்குள்ள என்ன இருக்கு? எனக்கு சுகர் வியாதி இருக்கு. அதில் பாருங்க ரொம்ப கரெக்டாக இருக்கும், எத்தனை அளவு இருக்கு அது கரெக்டாக நம்ம சொல்லுவோம். பாருங்களேன், சில இடத்துல பாருங்க வீட்டுக்கு வருவாங்க. இப்போல்லாம் வீட்டுக்கு வரவங்களுக்குலாம் எங்கள் ஒய்ஃப் வந்து முன்னாடியே கேட்டுறாங்க, சக்கரை போட்டுமா, சக்கரை. அங்கிருந்து சவுண்ட் வரும், எங்களுக்கு சுகர் இருக்குல்ல, கொஞ்சம் சக்கரை அழுத்தி போடுங்க, கொஞ்சம் குறைச்சி போடுங்க. சில பேர் போடவே போடாது. அதை கரெக்டாக சொல்லுவோம். ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொல்கிறோம் பாருங்க. போற இடத்துல சுகர் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு. ஏன் சுகர், ஏன் பிரஷர், ஏன் கொலஸ்ட்ரால்? என்னைக்காச்சும் ஏன் ஆசீர்வாதம் வாய் திறந்து பேசுறீங்களா? பேசுறதே இல்லையே. எங்க வரும்? ஒரு நாளைக்காவது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் வாயில வர்றதே இல்லை.
நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நாங்களும், என் பிள்ளையும், என் மனைவியும், என் குடும்பமும், என் சபையும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். வாயில வரணும். பக்கத்துல சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதம் வாயில வரணும். போன வருஷம், போன நாட்கள்லாம் என்ன பேசுனீங்களோ அதுதான் இன்னைக்கு உங்க வீட்டில் இருக்கு, உங்க குடும்பத்தில் இருக்கு, உங்க வாழ்க்கையில இருக்கு. போன வருஷம்லாம் பேசுனீங்க, காசு இல்லை, பணம் இல்லை, அது இல்லை, உடம்பு சரியில்லை, முடியல, அவன் பிரச்சனை பண்றான், இவன் பிரச்சனை பண்ணிட்டான், சூனியம் வச்சுட்டான், மந்திரம் வச்சுட்டான். இன்னைக்கு என்ன தெரியுமா இருக்கு? என்னெல்லாம் பேசுனீங்களோ அதுதான் இப்ப இருக்கு. இப்ப நீங்க எதை தெரியுமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன பிரச்சனை இருக்கோ அதுதான் பேசிக்கிட்டே இருக்கீங்க. இப்ப இருக்கிற பிரச்சனையை பேசிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் இருக்க போகிற பிரச்சனைகள் மாற போறது இல்லை. தமிழ்ல தான் பேச நினைக்கிறேன். இன்னைக்கு உங்க வீட்டில் என்ன தெரியுமா இருக்கு? உங்க குடும்பத்தில் என்ன தெரியுமா இருக்கு? யோசித்து பாருங்களேன். போன வருஷம் என்ன பேசுனீங்களோ இப்ப இருக்கு. இப்ப என்ன தெரியுமா பேசிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன இருக்கோ அதான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்களோ அது பேசுற வரைக்கும் இருக்க போகிற பிரச்சனை மாற போறது இல்லை. பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஏதாச்சும் மாத்தணும்னு சொன்னா என்ன பாருங்களேன், அவங்கள பார்த்து இப்படி கை நீட்டி, இப்படி என்ன மேல கை நீட்டி எதை மாத்தணும்னா இந்த மூக்கு, இந்த மூக்கு கீழே ஒரு நாக்கு, இல்லை நாக்கு, இந்த நாக்கு மாத்துங்க, இந்த நாக்க மாத்துங்க. நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? ஸ்கூல் தான் பிரச்சனை, ஸ்கூலை மாத்திடுவோம், ப்ராப்ளம் சரியாயிடும். ப்ராப்ளம் சரியாவது ஏன் தெரியுமா? நாக்கு மாறலையே. ஸ்கூல் விட்டு ஸ்கூல் போனா அதை தானே பேச போறீங்க. கம்பெனியை மாத்தினா சரியாயிடும், கம்பெனி மாத்தினாலும் சரியாவாது, வீட்டை மாத்தினாலும் சரியாவது, நாட்டை மாத்தினாலும் சரியாவாது, எதை மாத்தினாலும் சரியாவாது, வாயை மாத்தினாதான் சரியாகும். ஏனென்றால் ஜீவனும் மரணமும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. வாயில தான் இருக்கு. அதான் சொல்லி கொடுக்கிறேன். போன முறைலாம் என்ன பேசுறீங்களோ அதுதான் இன்னைக்கு இருக்குல்ல. இன்னைக்கு வாயை திறந்து பேசுங்க. ஆசீர்வாதங்களை நான் பேச போகிறேன். கர்த்தரின் கால்களை மான்களுடைய கால்களை போல மாற்றுவார். கால் நல்லதா இருக்கு இருந்தாலும், வாழ்க்கை நல்லதா இருக்கு இருந்தாலும், ஏன் நான் அந்த ஆசீர்வாதத்தில் இருக்கிறேன். சுகர் இருந்தா பேசுறீங்களே, கொலஸ்ட்ரால் இருந்தா பேசுறீங்களே, பிரச்சனை இருந்தா பேசுறீங்களே, இதெல்லாம் பிரச்சனை இருக்கும் போது பேசுவது போல விசுவாசிக்கிற தேவ பிள்ளை என் மேல ஆசீர்வாதம் இருக்கு, ஆகவே நான் ஆசீர்வாதங்களை பேசுவேன். ஆசீர்வாதங்களை நான் பேசக்கூடியவன், ஆசீர்வாதங்களை நான் பேச வேணும். ஏன்? அந்த ஆசீர்வாதம் என் மேல இருக்கு, அந்த ஆசீர்வாதம் என் மேல் பழிக்கக்கூடியதா இருக்கிறது. நல்ல கவனிங்க. இப்ப நான் காண்பித்து கொடுக்க போறேன் உங்களுக்கு. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரிதா இருக்கலாம், ஆனால் அதை பார்க்கலும் ஆசீர்வாதம் பெரியது. உங்க வாழ்வில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் பெருசா இருக்கலாம், அதை பார்க்கலும் ஆசீர்வாதம் பெரியது. ஏன் தெரியுமா? அந்த ஆசீர்வாதம் தான் உங்க குழப்பத்தின் மத்தியிலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சமானத்தை கொண்டு வந்து தரும் உங்கள் வாழ்க்கையில. ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிடுறாரு. ஆபிரகாமை கூப்பிடும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க வேகமா. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பு. இந்த அழைப்பு பாத்தீங்கன்னா அவனுடைய அழைப்பே ஆசீர்வாதம். நீங்க அப்படியே கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா 7 முறை சொல்றாரு ஆண்டவர். எத்தனை முறை சொல்றாரு? 7 முறை சொல்றாரு. ஆசீர்வாதத்தை பத்தி 7 முறை சொல்றாரு. இந்த ஆபிரகாம் இதுவரைக்கும் அவருடைய வாழ்க்கையில காசை பார்த்திருக்கலாம், பணத்தை பார்த்திருக்கலாம், ஆனா ஆசீர்வாதத்தை பத்தி கேள்வி கூட பட்டிருக்க மாட்டாரு. ஆனா இப்ப தேவன் ஆசீர்வாதத்தை பத்தி பேசுறாரு. இந்த ஆபிரகாம் இந்த ஆசீர்வாதத்தை நம்பி அப்பா வீட்டையும் விட்டுட்டாரு, மாம மச்சனை விட்டுட்டாரு, சொந்தக்காரங்களை விட்டுட்டாரு, சிநேகிதனை விட்டுட்டாரு, எல்லாத்தையும் விட்டுவிட்டு கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். கர்த்தர் காண்பிச்ச தேசத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அதே அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க வேகமாய். அத்தேசத்திலே
பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். வேதம் சொல்லுகிறது, இதே அதிகாரத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லி இதே கர்த்தர் தான் என்ன சொல்றாரு, ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புனாரு. சொன்னாருன்னு சொல்லி கடந்து வந்த இடத்துல இப்ப என்ன இருக்கு, ஆசீர்வாதம் இல்ல, பஞ்சம் இருக்கு. ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி வெளியே வானாரு, வெளியே வந்து பார்க்கிறான், வெளியே வந்து பார்த்தா ஆசீர்வாதம் இல்ல, என்னதான் இருக்கு, பஞ்சம் தான் இருக்கு. நீங்க யோசிக்கலாம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்றீங்களேயா, எங்க வீட்டுக்கு வந்து பாருங்கய்யா, 1 கிலோ அரிசி கூட இல்ல. நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்றீங்களே, இந்த மாசம் இன்னும் சம்பளம் கையில காசு இல்லையா, நான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்றீங்களேயா, எப்படியா சொல்றீங்க, என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லையா. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்றீங்களே, வாடகை இன்னும் கட்டுறதுக்கு திராணியில் 1ஆம் தேதி வாடகை கொடுக்கணும், 8ஆம் தேதி ஆயிடுச்சு வாடகை கொடுக்கலாம், நான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீங்க சொல்வீங்க. கேள்வி கேட்கலாம், நன்றை கவனிங்கள். உங்ககிட்ட என்ன இருக்கு, என்ன இல்லை, ஏது இருக்கு, வீடு இருக்கா, கார் இருக்கா, பங்களா இருக்கா, வசதி இருக்கா, இதை வச்சு இல்லை ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு புரியுது? உங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆஸ்தி பொருள் இது வச்சு இல்லை ஆசீர்வாதம். ஏன்னா ஒரு தேவ பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற வெளிச்சம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்ற சிந்தை, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்ற விசுவாசம் இருந்துச்சுன்னா, நல்ல கவனிங்க, அவன் செல்வ செழிப்புள்ள இடத்துக்கு போயிட்டு அவன் நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற ஒரு சிந்தை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற ஒரு வெளிப்பாடு, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றதான ஒரு மிகப்பெரிய ஒரு விசுவாசம் இருக்குமேயானால், பஞ்ச இடத்துல போயிட்டு கூட அவனால் நிச்சயமா செழிப்பா வாழ முடியும் என்பதற்கு அடையாளத்துக்காகத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை எழுதி வச்சிருக்கிறாரு. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இடம் சரியில்லையே, பஞ்சம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக்குகிறது என்பது உண்மைதான். பஞ்சம் ஒரு தேசத்தில் வரும் பொழுது அது மக்களை அழித்து போடுகிறது உண்மைதான். பஞ்சமும் பற்றாக்குறையும் ஒரு வீட்டிலே, ஒரு நாட்டிலே, ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்வில் வரும் பொழுது அது அந்த மனுஷனை தலை கவிழ்த்து போடுகிறது என்பது உண்மைதான். காட்ட போறேன், அந்த பஞ்சத்தை விட சர்வ வல்லமுள்ள சக்தி வாய்ந்தது கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தர் காட்டுறாரு, பஞ்சம் பெருசா ஆசீர்வாதம் பெருசா. பஞ்சம் இருக்கு உண்மைதான், பற்றாக்குறை இருப்பதும் உண்மைதான், ஏழ்மைத்தனம் இருப்பது உண்மைதான், வருத்தமான ஒன்றுமே இல்லாத நிலைமை இருக்கிறது உண்மைதான். அதன் மத்தியிலே உன் மேல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. ஆண்டவர் காண்பிக்கிறார் ஆபிரகாமுக்கு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி உன்னை வெளியே கொண்டு வந்தேன், ஆனா நீ வந்த இடத்துல பஞ்சம். நான் இப்போ உனக்கு காட்டுறேன், பஞ்சம் பெருசா, உன் மேல இருக்கிற ஆசீர்வாதம் பெருசா. இந்த அதிகாரம் படிச்சிருப்பீங்க, இப்ப படிக்க வேணாம், சம்பவத்தை நான் சொல்றேன். எப்படி ஆண்டவர் பஞ்சமான இடத்துலையும் ஒரு மனுஷன் மேல பிளஸிங்ஸ் இருந்துச்சுன்னா அங்க கூட அவனை ஆண்டவர் பெருக பண்றார், அங்க கூட அவனுடைய தேவை ஆண்டவர் சந்திக்கிறார், அந்த இடத்துல கூட ஆண்டவர் அவனை விஸ்தாரம் அடைய செய்கிறார். இந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆபிரகாம் தன்னுடைய மனைவி, வேலையாட்கள் இவங்க கூட அப்படியே பிரயாணம் பட்டு அப்படியே எகிப்துக்கு வராரு. தேசமும் பஞ்சத்தில் இருக்கிறது. தேசத்துல பஞ்சம் இருந்தா இப்ப ஆபிரகாம் கையில இருக்கக்கூடியதெல்லாம் ட்ரை ஆயிட்டே வருது. அல்லேலூயா. இப்போ 10,000 ரூபாய் கையில வச்சுட்டு இருக்கீங்க, செலவாயிடுச்சு, வரவு மறுபடியும் வந்தா தானே தங்கம், வரவு வரலனா இருக்கிறது போயிடுச்சுன்னா ஒண்ணுமே இருக்காது. அப்ப பஞ்ச தேசத்துல எங்கிருந்து வருமானம் வரும்? வருமானம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பும் இல்லை. நல்லா கவனிங்க, எகிப்து தேசத்துல பார்வோன் இருக்கிறான், அதே எகிப்து தேசத்துல பற்றாக்குறையில் இருக்கக்கூடிய ஆபிரகாம் இருக்கிறான். நல்ல கவனிங்கள், இப்போ பார்வோன் கிட்ட பணம் இருக்கு, ஆபிரகாம் கிட்ட ஆசீர்வாதம் இருக்கு. பார்வோன் கிட்ட ஐஸ்வர்யம் இருக்கு, ஆபிரகாம் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கு. பார்க்க போறீங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷன் மேல இருந்துச்சுன்னா, அவன் எங்க பணம் இருந்தாலும் எங்க ஐஸ்வர்யம் இருந்தாலும் அவன் மேல இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் அத்தனை இழுத்து கொண்டு இவன் கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். அவன் கிட்ட இருக்கிறத புடுங்கி கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்துரும். அல்லேலூயா. ஆபிரகாம் போறார், ஆபிரகாம் மனைவி எல்லாம் போறாங்க. ஆபிரகாம் அழைக்கும் போது எத்தனை வயசு? 25 வயசு.
75 வயசு பரவாயில்ல, கிளியரா தான் இருக்கீங்க. அல்லேலூயா. 75 வயசு நம்ம என்ன சொல்வோம்? வாலிபனா? இந்தம்மா ஒரு 10 வயசு கம்மி. 65 வயசு உள்ளவங்களை நம்ம என்ன சொல்லுவோம்? அழகான வாலிப பெண் சொல்லுவோமா? 65 வயசு, தோலெல்லாம் சுருங்கி போய் முடியெல்லாம் நரைச்சு போய் பாட்டின்னு சொல்வோம். ஆனா இந்த சாராளம்மாவுக்கு 65 வயசு. பார்வோன் அரண்மனையில் ஒரு சத்தம் கேட்குது. ஆபிரகாமுக்கு ஒரு தங்கச்சி. அந்த காலத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த காலத்துல பாருங்க எல்லாரும் அழகான பொண்ணை தான் கல்யாணம் பண்ண விரும்புறாங்க. அந்த காலத்துல அழகான பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கே பயப்படுவாங்க. ஏன் தெரியுமா? அழகான பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா நியூஸ் அரண்மனைக்கு போகும். நியூஸ் அரண்மனைக்கு போனா என்ன நடக்கும்? உங்களை செய்து விடுவார்கள். உங்கள் மனைவியை அழைத்துக் கொண்டு சென்று விடுவார்கள். தேவையா இது? அதனால நொந்தது, மொக்கையா இருக்கிறது, விளங்காதது, வேலைக்காகாததெல்லாம் பிடிச்சி கல்யாணம் பண்ணிப்பாங்களாம். நான் சொல்லுங்க, சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க ஒன்னே என்ன ஐயா மொக்கை கிக்கன்றாரு அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்களாம் ரொம்ப சூப்பராக தான் இருக்கீங்க. நான் உங்களை யாரும் தப்பா சொல்லலை. இந்த அரண்மனைக்கு ஒரு செய்தி போது, ஆபிரகாம் கூட ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு அவ்வளவு அழகா இருக்கான்னு அரண்மனைக்கு போது செய்தி. பார்வோன் உடனே சொல்றாரு, கூட்டு வா. 65 வயசு சாரால ஜொல்லு விடுறாருப்பா இந்த பார்வோன் ராஜா. கேட்கிறாங்க, யார் இந்த பெண்? ஆபிரகாம் என்ன சொல்றாரு? பொண்டாட்டிய சகோதரின்னு சொன்ன ஒரே துரோகி இந்த ஆள் தான். பொண்டாட்டிய என்னன்னு சொல்றாரு? ஏன்? உயிருக்கு பயந்து. சில நேரத்தில் பார்த்தீங்களா, கணவன் மனைவி கூட சுயநலமா இருப்பாங்க. அதெல்லாம் காட்டுறார் ஆண்டவர், காண்பிக்கிறார். இப்போ பார்வோன் ரொம்ப சந்தோஷப்படுறார். அப்போ உன் தங்கச்சி நான் என்ன பண்றேன்? உன் தங்கச்சி நான் தள்ளின்னு போயிடுறேன்னு தள்ளின்னு போயிட்டு என்ன பண்றாரு? இப்போ பார்வோனுக்கு ஆபிரகாம் என்னவாயிட்டாரு? மச்சானா மாறிட்டாரு. மச்சானுக்கு என்ன பண்றாரு பார்வோனு? 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. 12:16. நல்லா கவனிங்க. பார்வோன் ராஜா சாராளி நிமித்தம் அவன் ஆபிரகாம் என்ற மச்சானுக்கு பார்வோன் என்ன பண்றாரு? ஆபிரகாம் என்ற மச்சானுக்கு அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அல்லேலூயா. தயை பாராட்டி அவனுக்கு ஆடு மாடுகளும், பாருங்க ஆசீர்வாதம் என்னெல்லாம் பண்ணுது பாருங்க. அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிக்கை கழுதைகளும் ஒட்டகங்களும் ஒண்ணுமில்லாதவன் மேல ஆசீர்வாதம் இருக்கு. அவன் மேல இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் அரண்மனையில் இருக்கக்கூடிய அத்தனை ஐஸ்வர்யங்களையும் இழுத்து கொண்டவன் பக்கமாய் வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. இப்போ மச்சானுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்திருக்குமா? இருக்காது. மனைவியா தள்ளிட்டு போயிட்டானே, எப்படி இருக்கும்? இப்போ பார்வோன் இன்னைக்கு ஒரு புது சரக்கு வந்திருக்கு என்ற சந்தோஷத்துல இருக்கும் பொழுது கர்த்தர் பேசுறாரு. டேய், அவ மேல கைய வச்ச தொட்டன கெட்டிடுவேன் நீ. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. பயந்தடிச்சுட்டு ஓடி வர மனுஷன், யோ யார் அந்த பொண்ணு? அப்புறம் தான் தெரியுது பாருங்க, இவன் பொண்டாட்டின்னு. ஏன் அப்படி பொய் சொன்னேன்? ஏன் இப்படி பொய் சொன்னேன்னு அங்க பாருங்க. கர்த்தர் எப்படிலாம் பாருங்க ஒரு மனுஷன் மேல. நான் தான் சொல்றேன், உங்களுக்கு உணர்ந்து கொள்ளுங்க. உங்க மேல ஆசீர்வாதம் இருந்தால் பாதுகாப்பு வரும் உங்கள் குடும்பத்துக்கு. உங்க மேல ஆசீர்வாதம் இருந்தா உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. அதை நம்புங்க. உங்க மேல பிளஸிங் இருந்துச்சுன்னா உங்க மனைவிக்கு பாதுகாப்பு, உங்கள் புருஷனுக்கு பாதுகாப்பு, உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, உங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு. இன்னைக்கு நம்ம பிளஸிங் நம்புறது இல்லையே. அதனால தான் வேலி திறக்கப்பட்டது போல ஆயிடுச்சு வாழ்க்கையில. ஆசீர்வாதம் இருக்கு என் குடும்பத்துல, பிசாசின் குடும்பத்தை தொட முடியாது. ஆசீர்வாதம் இருக்கு என் குடும்பத்தின் மேல, என் மனைவி பிள்ளைகள் புருஷனை யாரும் தொட முடியாது. ஏன்னா ஆசீர்வாதம் என் குடும்பத்தின் மேல் இருக்கு என்ற சிந்தை தெய்வ பிள்ளைகளுக்கு வர வேணும். அல்லேலூயா. ஆண்டவர் அங்கே அவனுக்காக யுத்தம் பண்றாரு. பாருங்க இப்ப என்ன ஆச்சு? அதே அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் ஆபிரகாமையும் இப்ப பாருங்க, ஆபிரகாமுக்கு இப்ப சகோதரி இல்ல. பார்வோன் சொல்றான் அவள் ஆபிரகாமின் மனைவி. ஆபிரகாமையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். இலவசமா வந்துச்சு எல்லாமே பார்வோன் கிட்ட இருந்து.
எல்லாம் வேலைக்காரர்கள், ஆடு மாடு, ஐஸ்வர்யம் எல்லாம் கிட்ட வந்துச்சு. இப்போ அனுப்பும் போது எல்லாத்தையும் புடுங்கிட்டு அனுப்பல. கர்த்தருடைய ஆசீர்வாதம், நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, உங்கள் லைஃப்ல இருந்து எதையும் உங்களை இழக்க வைக்காது. மற்றவர்கள் இடத்தில் இருக்கக்கூடியதையும் உங்கள் பக்கமாய் கொண்டு வந்து வைத்து விடும். நீங்கள் அதை பெற்று அனுபவிப்பீர்கள். எல்லாத்தையும் அனுப்பிடுறான். எல்லாத்தையும் அனுப்பினதுக்கு அப்புறமா தான் அடுத்த அதிகாரம் 13ஆம் வசனம் 2ஆம் வசனம் 13 அதிகாரம் 2ஆம் வசனம் இப்ப எப்படி ஆயிடுச்சு? ஆபிரகாம் இப்பொழுது மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா எப்ப மாறினா? பஞ்சதேசத்துல சீமானா மாறிட்டான். பற்றாக்குறையில சீமானா மாறிட்டான். ஒன்றுமே இல்ல, மழையே இல்ல, தேசத்துல பயிர் வகையே இல்ல, தேசத்துல ஒண்ணுமே இல்ல. அப்படிப்பட்ட நிலையிலும் இருக்கக்கூடிய ஒரு மனிதனையும் ஆசீர்வாதமான செல்வ சீமானை மாற்றுவது கர்த்தருடைய ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆசீர்வாதம் அப்படி மாற்றுகிறது. ஆகவேதான் நான் காண்பிக்கின்றேன், பணம் பெருசா ஆசீர்வாதம் பெருசா? நம்புங்க, பணம் அல்ல, ஆசீர்வாதம் தான் பெருசு. ஐஸ்வர்யம் பெருசா அல்லது ஆசீர்வாதம் பெருசா? நம்புங்கள், ஆசீர்வாதம் பெருசு. ஏன் தெரியுமா? ஆசீர்வாதம் தான் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். ஆசீர்வாதம் தான் இவைகள் அத்தனையும் உங்கள் வாழ்வில் கொண்டு வந்து கொடுக்கும். மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் தேவன் இந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நம்புங்க, விசுவாசிங்க, ஒவ்வொரு நாளும் நம்புங்க. இதை நம்ப 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 நீங்க என்ன தெரியுமா ஆகும்? என்ன ஆச்சரியமான காரியங்கள் உங்கள் வாழ்வில் வந்து பழிக்கக்கூடியதா இருக்கும். இவர் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறார். இவருக்கு கம்பெனியில் சொல்லிட்டாங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் நாங்கள் என்ன பண்ணுவோம், சேலரியை போட்டுருவோம். 30 நாள் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாரு? உழைக்கிறாரு. 30 நாள் சம்பளம், 30 நாள் கஷ்டப்பட்டு சம்பளம் வந்து என்ன ஆகுதுன்னா இவருடைய அக்கௌண்ட்டில் வந்து வெயிட் ஆகிடுது. அமௌண்ட் என்ன ஆகுது? ஏறிடுது. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஏதாவது இருக்கா? நல்லா கவனிச்சு யோசிச்சு சொல்லுங்க. ஒன்றுமே இல்லை. இவர் 30 நாள் கஷ்டப்பட்டாரு, இவருடைய சம்பளம் இவருடைய அக்கௌண்ட்ல போட்டாங்க, அவ்வளவுதான். கவனிங்க, நான் வேலைக்கும் போகல, நான் கஷ்டமும் படல. ஆனா இவர் வேலைக்கு போய் இவர் கஷ்டப்பட்டாரு. இவருக்கு வர வேண்டிய அக்கௌண்ட்ல வர வேண்டிய அமௌண்ட் என் அக்கௌண்ட்ல வருதுன்னா யோசிக்க வேண்டிய விஷயம். என் அக்கௌண்ட்ல வருது. கஷ்டப்பட்டவர் இவர். ஏதோ 1 மாசம் கம்ப்யூட்டர் மிஸ்டேக்ல வந்திருக்கலாம், ஏதோ 2 மாசம் யாராச்சும் பிரச்சனையில அல்லது கவனக்குறையில் வந்திருக்கலாம். ஆனா காலாகாலமா யுகா யுகமா என்னைக்கு கடங்காத வருஷமா அவர் கஷ்டப்படுறாரு. என்னுடைய பேங்க் பேலன்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கு. அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 8:9 வேகமா வாசிங்க பார்க்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், நல்ல கவனிங்க, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே, நல்ல கவனிங்க, நான் வந்து தான் தரித்திரன், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். நான் ஏழ்மைத்தனத்தில் இருக்கக்கூடியவன், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆனா நான் ஐஸ்வர்யவானா மாறுவதற்கு, என்னுடைய பேங்க் பேலன்ஸ் ஏறுவதற்கு, நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என் நிமித்தமா அவர் எப்படிப்பட்டவராய் மாறினாராம்? வாயை திறந்து சொல்லுங்க. அவர் என் நிமித்தம் தரித்திரராய் மாறிவிட்டார். அவர் ஏழ்மையா மாறிட்டார். எதுக்காகங்க ஏழ்மையா மாறினாரு? நிறைய பேர் சொல்றாங்க, இயேசு ஏழ்மையா மாறினதுனால நானும் ஓலை குடிசையில போயிட்டு பழைய கஞ்சி தான் சாப்பிட போறேன். நீ பழைய கஞ்சி சாப்பிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் ஆண்டவர் கல்வாரி சிலுவைக்கே போனாரு. எத்தனை பேருக்கு வசனம் புரியுது? அவர் அப்படி போனதுனால தான் என் வாழ்க்கை இன்னைக்கு செழிப்பாக மாறக்கூடிய வண்ணமாய் அது காணப்படுகிறது. எனக்கு ஒன்று நல்லாய் புரிந்து கொள்ள வேணும். ஏனென்றால் நான் தேவனுடைய கிருபையினால் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, மரணத்தை பார்த்தா எல்லாருக்குமே பயம். ஏன்? மரணத்தை பார்த்தா எல்லாருக்குமே பயம். ஏன்? எங்க பயம் இல்லையா உங்களுக்கு? டாக்டர் சொல்லிட்டார், நாடி பிடிச்சி இன்னும் 2 ஹவர்ல சாவ போறேன். அல்லேலூயா. மரணத்தை பார்த்தா எல்லாருக்கும் பயம். ஏன்? அது மனிதனை அழித்து விடுகிறது. ஆனா மரணத்துக்கு இயேசுவை பார்த்தா பயம். ஏன் தெரியுமா? இயேசு மரணத்தை ஜெயித்தவர். அந்த இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரு. புயலை பார்த்தா எல்லாருக்கும் பயம். ஏன்?
வார்தா வந்து வாரின் போன மாதிரி எல்லாரையும் வாரின்னு போயிடும். ஆனா அந்த புயலுக்கு இயேசுவை பார்த்த பயம். ஏன் தெரியுமா? புயல்களை அடக்கினவர், அதட்டினவர் அவர்தான் உங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறவர். அதே போல நான் சொல்லுகிறேன், சாபத்தை பார்த்தால் எல்லாருக்கும் பயம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த பயம் கொஞ்சம் வந்துடுச்சு. வறட்சி மாநிலமாய் மாறுகிறது. விவசாயிகளாம் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இனிமேல் சொல்லிட்டே இருக்காங்க, நியூஸ் வந்துகிட்டே இருக்கு, தண்ணி இல்லை, பற்றாக்குறை, அழிய போகுது, இதான். நீங்க போய் ஒன்றில் வீட்டில் போய் நியூஸ் வைங்களேன், இதுதான் வரும். அல்லேலூயா. இதை கேட்டு 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 பயந்து தீக்கிலடைஞ்ச ஜனங்கள் ஏராளமான பேர். சாபத்தை கண்டால் எல்லாருக்குமே பயம். ஏன்? சாபம் பஞ்சம் எல்லாரையும் அழிச்சிரும். நான் சொல்லுகிறேன், அந்த சாபத்துக்கே பயம். யாரை பார்த்தா? என் இயேசுநாதரை பார்த்தா. ஏன் தெரியுமா? அந்த கல்வாரி சிலுவையிலே அத்தனை சாபங்களையும் அவர் அழித்து சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றினார். அந்த கல்வாரிநாதர் ஆசீர்வாதத்தின் தேவன் உங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்டவரை உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வாதமானவன், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். வலக்கரம் உயர்த்தி வாயில திறந்து சொல்லுங்க, நான் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாகவே அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் வேத புஸ்தகம் போதிக்கிறது, சாபம் ஒரு கொடூரமானது. அந்த சாபத்துக்கு எவ்வளவு பெரிய வல்லமை தெரியுங்களா? வேதம் சொல்லுகிறது 3 தலைமுறை. சேர்ந்து சொல்லுங்க, 3 தலைமுறைக்கு சாபத்துக்கு பவர் இருக்கு. எத்தனை வருஷத்துக்கு? எத்தனை தலைமுறைக்கு? அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த சாபத்தினுடைய பவர் எல்லாம் போயிடும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய இரக்கம், என்னுடைய உடன்படிக்கை, என் கிருபை, என் தயவு, என் ஆசீர்வாதம். ஜோரா கையை தட்டுங்க. 3 தலைமுறை அல்ல, 1000 தலைமுறை. வாயை திறந்து சொல்லுங்க, என் தேசத்திலே பஞ்சம் இருப்பது இல்ல, ஏற்ற காலத்திலே மழையை வருஷிக்க பண்ணுவ ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. பயிர் நிலங்களை விளைவிக்கக்கூடிய ஆண்டவர் இவர், பெருக்கமடைய செய்யக்கூடிய தேவன் இவர், செழிப்பாக்கக்கூடியவர், என்னுடைய அற்புதமான ஆண்டவர். அவருடைய இரக்கம் உங்க மேல இருக்குங்க. அதனால தான் இந்த புதிய வருஷத்துல இருக்கீங்க. இந்த புதிய வருஷத்துல நீங்க வரவே கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கே தெரியாம எத்தனையோ சதிகள் நடந்தது. கர்த்தர் சதிகளை சாபமா மாத்தி உங்களை ஆசீர்வாதமா மாத்தி இந்த புதிய வருஷத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இரக்கங்கள் உங்கள் மேல என்றென்றைக்கும் நித்திய நித்தியமா இருக்கும். சமீபத்தில் ஒருத்தரை பத்தி கேள்விப்பட்டேன். ரொம்ப இரக்கமே இல்லாத ஒரு மனுஷனா, ரொம்ப கொடூரமான ஒரு மனுஷனா. சாட்சி கேள்விப்பட்டு நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இரக்கமே இல்லாத ஒரு மனுஷன். சொல்றாங்க அவரை பத்தி, வீட்டில் பிள்ளைங்க பட்னியா இருக்குமா, சம்பாதிச்சா கூட காசே கொடுக்க மாட்டாராம். அவ்வளவு கொடூரமான ஒரு குணம். ஒரு நாள் என்ன பண்ணாரா, சைக்கிளில் போயிட்டு இருந்தாராம். சைக்கிளில் போகும்போது ஒரு இருட்டான ஒரு இடம், யாருமே இல்லைங்க. ஒருத்தன் வழி மறைச்சானா. எஸ்கேப் ஆகி போலான்னு பார்த்தாராம், போக முடியல, ரொம்ப பலசாலியா இருக்கான். தடுத்துட்டான், நிறுத்தினான். இவ்வளோ பெரிய கத்தியை வச்சு காட்டினானா, கிட்ட உன்கிட்ட என்னென்னலாம் வச்சிருக்கு எல்லாத்தையும் ஒழுங்காக எடுத்துரு. அதுவே ஒரு கஞ்ச பிசினாரி அந்த ஆள், கடினமான ஒரு மனுஷன். அந்த ஆள்கிட்ட என்ன இருக்கும்? அந்த நேரத்தில் பாருங்க, அவர்கிட்ட 1000 ரூபாய் இருந்துச்சா, 100 ரூபாய் நோட்டு 10 வச்சிருந்தாராம். எல்லாம் செக் பண்ணி பார்த்து அந்த 10 நோட்டையும் எடுத்துக்கிட்டானா அந்த திருடன். எடுத்துட்டு சொன்னா, மறுபடியும் வேற ஏதாச்சும் வச்சிருக்கியா, வேற ஏதாவது? இந்த ஆளுக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த ஆள் சொன்னாரு, எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிட்டியே, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அப்போ அந்த திருடன் என்ன செஞ்சானா, உன்னை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு, ஒருவேளை அங்கே இருந்தீங்களோ, கரெக்டாக சொல்றீங்க, பாவமா இருக்குன்னு சொன்னான்னு, பரிதாபமா இருக்குன்னு சொல்லி அந்த 1000 ரூபாய் திருடினான்ல, அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் உருவி கையில் கொடுத்து போகும்போது ஹோட்டலில் சாப்பிட்டு போன்னு கொடுத்தானா. இந்த இவர் இருக்காரு, இந்த விவகாரம் பிடிச்ச ஆளு, ஷாக் ஆயிட்டார். அந்த ஆளு, திருடனுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு இரக்கமுள்ள எண்ணமா, திருடனுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு இரக்க சிந்தையா? என் கிட்ட கூட அப்படிப்பட்ட ஒரு இரக்கம் இல்லையே, என் மனைவி கூட தெரிஞ்சு நான் ஒன்றும் கொடுத்ததில்லை, ஆனா இவ்வளவு பெரிய இரக்கமா திருடனுக்கு கூடன்னு சொல்லி அன்னைக்கு மனம் திரும்பினார் அவரு. நான் சொல்றேன், திருடனுக்கு கூட இவ்வளவு இரக்கம் குணம் இருக்கே. நான் சொல்லுகிறேன், தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை யோசித்து பாருங்கள். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்,
1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை காண்பிக்கக்கூடிய மகத்துவமான தேவன் இவர். ஒரே சிந்தையோடு போங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆசீர்வாதமானவன். கையில என்ன இருக்குன்னு வச்சு ஆசீர்வாதம் இல்லை, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இவ்வளவு தொண்டைக்கிழிய பேசுறதுனால நான் பீரோவை அடுக்கி வச்சிருக்கேன் நினைச்சிடாதீங்க. லேலூயா. ஆனா எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு, மேல பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. அதுதான் நல்லா வச்சிருக்க வாழ்க்கைய, அதுதான் உயர்த்தி வச்சிருக்க வாழ்க்கைய. இருக்கிறத வச்சு இல்ல, மேல இருக்கிற ஆசீர்வாதங்களை வைத்து அதை நம்புகின்றேன். உடனே நினைச்சிடாதீங்க எங்கிருந்து வரும், யார் தருவார்கள், இதெல்லாம் இல்லை. ஒரே ஒரு சிந்தை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வாதமானவன். எனக்காக அவர் தரித்திரமானார். எதற்காக? என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவதற்காக. என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவதற்காக அவர் ஏழை கோலம் எடுத்ததனால நிச்சயமாகவே நான் சொல்றேன், மழை இருக்கோ அல்லது விவசாயம் நடக்குதோ அல்லது கம்பெனியில் வேலை நடக்குதோ ஆர்டர் கிடைக்குதோ, இதை வச்சே இல்லை உங்க வாழ்க்கை. நன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்க மேல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பப்போ என்னென்ன ஏதை கொடுக்கணுமோ எல்லாவற்றையும் ப்ரொவிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரே ஒரு சிந்தை, ஒரே ஒரு எண்ணம், நான் ஆசீர்வாதமானவன். என் ஆசீர்வாதம் எனக்காக அது வேலை செய்து கொண்டே இருக்கும். ஆசீர்வாதம் எனக்குள்ள கிரியை செய்து கொண்டே இருக்கும். கர்த்தர் ஒரு நல்ல திருஷ்டாந்தத்தை நமக்காக வைத்திருக்கிறார். பணக்கார சீமானாகிய ஆபிரகாம். இந்த பணக்கார சீமான் எப்ப தெரியுமா ஆனாரு? அழகா உங்களுக்கு காமிச்சு கொடுத்தேன். பஞ்ச தேசத்துல, பஞ்சமான சூழ்நிலையில ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். எதனால? அவன் மேல் இருந்த ஆசீர்வாதம். அதே ஆசீர்வாதம் தேவ பிள்ளை உன் மேல இருக்கு. நான் சொல்லுகிறேன், இந்த ஆசீர்வாதம் உனக்கு சுகத்தை கொடுக்கும், இந்த ஆசீர்வாதம் உனக்கு பலத்தை கொடுக்கும், இந்த ஆசீர்வாதம் உனக்கு ஒரு வல்லமையை கொடுக்கும், இந்த ஆசீர்வாதம் உன்னை சாட்சியை கொண்டு வந்து நிறுத்தும், இந்த ஆசீர்வாதம் உன்னை மேன்மைப்படுத்தும், இந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை சீரமைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தான் உன் மேல இருக்கு. ஒவ்வொரு நாளும் பேசுங்க. எதை பேச போறீங்க? எதை பேச போறீங்க? வெரி குட். ஆசீர்வாதத்தை பேசுங்க. காலைல எழுந்ததுமே ஆசீர்வாதத்தை பேசுங்க. நினைக்கல என்ன ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்ற மரம் வளர வேண்டுமேயானால் இன்னைக்கு அது செடியா இருக்கு. ஒரு செடியை வச்சுட்டு நல்லா கவனிங்க, ஒரு நாள் தண்ணி ஊற்றினா போதாது, ஒவ்வொரு நாளும் தண்ணி ஊற்றி கொண்டே இருக்க வேணும். அப்பதான் அது மரமாக மாறும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, இன்னைக்கு ஆசீர்வாதம் ஒரு விதையாக என் உள்ளத்தில் இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, வியாதி வந்துடுச்சா? இல்லை, என் சரீரம் ஆசீர்வாதமா இருக்கும், என் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பார்கள், என் குடும்பம் அதை பிளஸ்ஸிங்கா இருக்கும். ஆசீர்வாதத்துக்கு மாறான காரியங்கள் நிகழ்ந்தாலும் சொல்லிக்கிட்டே இருங்க, நாங்கள் ஆசீர்வாதமா இருப்போம்.